அந்த காட்டுல இருந்த சின்ன பறவைகள் எல்லாம் அன்னைக்கு ஒரு இடத்துல ஒன்னா கூடினாங்க. இப்படி ஒன்னா சேர்ந்த அவங்க அன்னைக்கு அந்த காட்டை சுத்தி பார்க்க போறதா முடிவு பண்ணினாங்க. நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த காட்டை இது வரைக்கும் சுத்தி பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நண்பர்களே, நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். குக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் வீட்டுல போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆமா குக்கு, இதெல்லாம் வீட்ல போய் சொல்ல தேவையில்லை. இங்க பாரு குக்கு, நாங்க 3 பேரும் வீட்ல சொல்லாம தானே கிளம்புறோம். நீயும் அப்படியே கிளம்பு. முடியாது, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன். இல்லன்னா நான் வரவே இல்லை. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சரி சரி, கோச்சிக்காத. உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு சீக்கிரமா திரும்பி வா. உடனே குக்கு தன்னோட அம்மா கிட்ட சொல்றதுக்காக வீட்டுக்கு போனான். அம்மா, நானும் என்னோட நண்பர்களும் இன்னைக்கு இந்த காட்டை சுத்தி பார்க்க போறதா இருக்கோம். அதுக்கு உங்களோட அனுமதி வேணும். குக்கு, இந்த காடு எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த காட்டை சுத்தி வர்றது அப்படி ஒன்னும் சாதாரண காரியம் இல்ல. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ களைச்சு போயிடுவ. அம்மா, அப்படி இல்லம்மா. நண்பர்கள் கூட சேர்ந்து போனா ஜாலியா இருக்கும். அப்படி களைச்சி போனா வழியில எங்கேயாவது உட்கார்ந்து ஓய்வு எடுத்துப்போம். குக்கு, பக்கத்து காட்டை சுத்தி பார்த்துட்டு உங்களால சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வர முடியாது. இல்லம்மா, நான் எப்படியாவது எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு திரும்பி வந்துருவேன். சரி, அப்படின்னா போயிட்டு வா. ஆனா கவனமா இரு. நண்பர்கள் கூட சேர்ந்து சுத்துற தைரியத்தால யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது. அப்புறம் மத்தவங்க பொருளை திருடக்கூடாது. அம்மா, நீங்க சொன்னபடியே நான் செய்வேன். பாய் பாய். இப்படி அம்மாவுக்கு பாய் சொன்ன குக்கு உடனே தன்னோட நண்பர்களை பார்க்க பறந்து போனான். பிறகு நண்பர்கள் 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டை சுத்தி பார்க்க பறந்து போனாங்க. பிறகு இப்படி ரொம்ப தூரம் பறந்து போன இவங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மரத்துல உட்காந்தாங்க. ஜக்கு, நீங்க எல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லாம வரீங்களே, உங்க அம்மா உங்களை திட்ட மாட்டாங்களா? குக்கு, நாம போற இடத்த அம்மா கிட்ட சொல்றது, அவங்க கிட்ட அனுமதி கேட்கறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் எப்ப எங்க போனாலும் வீட்டுக்கு திரும்பி போய் தான் எங்க அம்மா கிட்ட இந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லுவேன். குக்கு, நாங்க எல்லாருமே இப்படிதான். நீ மட்டும்தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்மா கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்பி போனாலும் எங்க அம்மா என்ன எங்க போயிட்டு வரேன்னு கேட்கவே மாட்டாங்க. ஐ லவ் யூ அம்மா. மிட்டு, தப்பு உன்கிட்ட மட்டும் இல்ல, உங்க அம்மா கிட்டயும் இருக்கு. அவங்களுக்கே அவங்க செய்யறது தப்புன்னு தெரியாதப்ப உங்களுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது? இப்படி பேசிக்கிட்ட நண்பர்கள் பிறகு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு மதியான நேரத்துல இவங்க 4 பேரும் ஒரு கொய்யா தோட்டத்தை பார்த்துட்டு அங்க போனாங்க. அந்த கொய்யா தோட்டத்துக்கு போன உடனே குக்குவை தவிர மீதி 3 பேரும் அவசர அவசரமா அங்க இருந்த கொய்யா பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, என்ன இப்படி பண்றீங்க? இது யாரோட தோட்டம்னே தெரியல. அப்படி இருக்கிறப்ப அவங்க அனுமதி வாங்காம நீங்க எப்படி பழங்களை சாப்பிடலாம்? குக்கு, நீ இப்படி எல்லாம் பேசுவன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை எங்க கூட அழைச்சிக்கிட்டு வந்திருக்கவே மாட்டோம். குக்கு, உனக்கு இஷ்டம் தான் நீயும் வந்து சாப்பிடு. இல்லன்னா அப்படி ஓரமா போய் உட்காரு, நாங்க சாப்பிட்டுட்டு வரோம். எல்லாரும் இப்படி சொல்லவே பிறகு குக்கு அங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் தனியா உட்கார்ந்தான். பிறகு மறுபடியும் ஜக்கு, ராஜி, மிட்டு இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா கொய்யா பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி கொய்யா பழங்களை சாப்பிடறதுல இவங்க கவனம் இருந்ததால பின்பக்கமா பறந்து வந்த கழுகை இவங்க கவனிக்கவே இல்லை. பசங்களா, முதல்ல இந்த பழங்களை சாப்பிட்றத நிறுத்துங்க. யாரை கேட்டுக்கிட்டு இந்த தோட்டத்துல உள்ள பழங்களை சாப்பிடுறீங்க? கழுகை பார்த்த இவங்க 3 பேரும் பயந்து போயிட்டாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. கழுகாண்டி, என்ன மன்னிச்சிடுங்க. இது உங்க தோட்டம்னு எனக்கு தெரியாது. ஆண்டி, நானும் தெரியாம சாப்பிட்டுட்டேன். கழுகாண்டி, சாப்பிட்ட பழத்துக்கு எங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அனுமதி இல்லாம சாப்பிட்டவங்க 3 பேருக்கும் தண்டனை கொடுக்க தான் போறேன். போங்க, நீங்க 3 பேரும் அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காருங்க. உடனே அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து இவங்க 3 பேரும் பயத்துல அழுதுகிட்டே இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த குக்கும் உடனே அங்க பறந்து வந்தான். நம்ம நண்பர்களை கழுகாண்டி பிடிச்சு வச்சிருக்காங்க. இவங்களை எப்படியாவது காப்பாத்தணும். இப்படி நினைச்ச குக்கு உடனே அந்த கழுகு கிட்ட பறந்து போனான். கழுகாண்டி, இவங்க 3 பேரும் என்னோட நண்பர்கள். தயவு செஞ்சு இவங்களை இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நாங்க இந்த பக்கம் வரவே மாட்டோம். இங்க
இங்க பாரு தம்பி, இவங்களுக்கு இப்ப தண்டனை கொடுத்தாதான் இன்னொரு தடவை யாரோட தோட்டத்திலயும் போய் அனுமதி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. இவங்க செஞ்சது தப்புன்னு இவங்கள உணர வைக்கணும். கழுகாண்டி என்ன மன்னிச்சிடுங்க, நாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டோம். ஆமா கழுகாண்டி, எங்களை விட்டுடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டி, இனிமே என்னோட வாழ்நாள்ல நான் கொய்யாப்பழமே சாப்பிட மாட்டேன், என்னை விட்டுடுங்க. நண்பர்கள் 3 பேரும் இப்படி கதறி அழுததை பார்த்த கழுகக்கா மனசுல இறக்கம் வந்துடுச்சு. இங்க பாருங்க பசங்களா, இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி அனுமதி இல்லாம என்னோட தோட்டத்துல பழங்களை சாப்பிடுறத பார்த்தா கம்பு எடுத்து விளாசி தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. இப்படி சொன்ன அந்த கழுகு பிறகு அவன் 3 பேரையும் அங்கிருந்து போக சொல்லிடுச்சு. உடனே நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க ஒரு மலர் தோட்டம் இருக்கிறத பார்த்துட்டு அங்க போய் உட்கார்ந்தாங்க. இங்க உள்ள பூக்கள் எல்லாம் ரொம்பவும் அழகா இருக்கு. இந்த பூக்கள் மட்டும் இல்ல, அதுல இருந்து வர வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி அழகான பூக்களை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. நண்பர்கள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்கள மாதிரி வயசுல ஒரு சின்ன பறவை அங்க பறந்து வந்துச்சு. நண்பர்களே, என்னோட பேரு பிளாக் ரோஸ். நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? நாங்க எல்லாம் சுந்தரவன காட்டுல இருந்து வரோம். இந்த காட்டை சுத்தி பார்க்கிறதுக்காக வந்தோம். அப்படியா? எங்க காட்டை சுத்தி பார்த்துட்டீங்களா? எங்க காட்டுல உள்ள அருவி ரொம்பவும் அழகா இருக்கும், அங்க போனீங்களா? இல்ல, அருவிக்கரை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. உடனே பிளாக் ரோஸ் இவங்க எல்லாரையும் அருவிக்கரைக்கு அழைச்சிட்டு போச்சு. அங்க போன நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பொழுது போக்குனாங்க. பிறகு பக்கத்துல ஒரு மரத்துல கட்டியிருந்த ஊஞ்சல்ல போய் எல்லாரும் ஊஞ்சல் ஆடினாங்க. சரி, எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. இப்படி சொன்ன பிளாக் ரோஸ் நண்பர்கள் எல்லாரையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. காலையில வீட்டை விட்டு போன ஜக்கு இன்னும் வீடு திரும்பல. ஜக்குவை நினைச்சு கவலைப்பட்ட கோரிக்காகவும் உடனே புறாவை பார்க்க போச்சு. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. போற வழியிலேயே கோரிக்காகவும் புறாவை பார்த்துடுச்சு. புறா, காலையில வீட்டை விட்டு போன ஜக்கு இன்னும் வீட்டுக்கு வரல. ராஜி கூட காலையில வீட்டை விட்டு போனவன் தான், இன்னும் வீட்டுக்கு திரும்பல. நான் அவனை தேடிக்கிட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப மிட்டுவோட அம்மா ரீட்டா கிளி அங்க வந்துருச்சு. மிட்டுவை யாராவது பாத்தீங்களா? அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. என்னது, மிட்டும் வீட்ல இல்லையா? அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எங்கேயோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எங்க போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கோரி, நாம இப்படி இங்க நின்னு பயப்படுறதுல அர்த்தம் இல்ல. வாங்க, சோனா குருவிய போய் பார்த்து குக்கு வீட்டுல இருக்கானான்னு கேப்போம். இப்படி பேசிக்கிட்ட எல்லாரும் பிறகு சோனா குருவியோட வீட்டுக்கு போனாங்க. இவங்க எல்லாரும் அங்க போனப்ப சோனா குருவி வீட்டு வாசல்லயே உட்கார்ந்து. சோனா, குக்கு வீட்ல இருக்கானா? இல்ல, குக் நண்பர்கள் கூட பக்கத்து காட்டை சுத்தி பார்க்க போயிருக்கான். ஆமா, காலையிலேயே என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் போனான். சோனா, அதனாலதான் உன்னை பார்க்கலாம்னு இங்க அழைச்சுக்கிட்டு வந்தேன். ஏன்னா குக்கு எப்பவுமே உன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான்னு எனக்கு தெரியும். இந்த சமயத்துல நண்பர்கள் 4 பேரும் பிளாக் ரோஸ் வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. ஆண்டி, எங்களுக்கு சாப்பிட உணவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. குழந்தைங்களா, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு, அடுத்த தடவை இங்க வரும்போது உங்க அம்மாவையும் அழைச்சுக்கிட்டு வாங்க. ஆண்டி, நீங்களும் பிளாக் ரோஸ கூட்டிட்டு எங்க காட்டுக்கு ஒரு தடவை வாங்க. பிறகு நண்பர்கள் எல்லாரும் பிளாக் ரோஸுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நன்றி சொல்லிட்டு தங்களோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு இருட்டுறதுக்கு முன்னாடியே தங்களோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இங்க பாரு ஜக்கு, இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் குக்கு மாதிரி வீட்ல சொல்லிட்டு போக கத்துக்கோ. உன்னால எனக்கு பெரிய தொல்லையா இருக்கு. மிட்டு, இதுவரைக்கும் நான் உன்னை எதுவுமே கேட்டதில்ல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இன்னைக்கு புரிஞ்சு போச்சு. குக்குவுக்கும் உங்க வயசுதான் ஆகுது. அவன் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறான். அதே மாதிரி நீயும் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ராஜி, இதுக்கப்புறம் நீ அம்மா அப்பா கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக கூடாது. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். அப்பா, சாரிப்பா. இதுக்கப்புறம் நான் எங்க வெளியில போனாலும் உங்ககிட்டயாவது இல்ல அம்மா கிட்டயாவது பர்மிஷன் வாங்காம போகவே மாட்டேன். இனி நானும் குக்கு மாதிரியே பொறுப்பா நடந்துப்பேன். தங்களுடைய குழந்தைகள் மனசு மாறினதை நினைச்சு குழந்தைங்களோட அம்மாக்களும் அப்பாக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.